ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு காங்கேயம் பிரீட். காங்கேயம் பிரீடில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஜெய் ஃபார்ம்ஸில் இன்றைக்கி நிறைய மாடுகள் வந்திருக்குதுங்க. அந்த நிறைய மாடுகளையும் இன்றைக்கி அந்த ஒவ்வொன்றா காட்ட நம்ம அனைத்தையும் பார்க்க போகிறோம். நிறைய மாடுகள் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம பின்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் இருக்குது. காங்கேயம் காளைகள்லாம் நிறையா இருக்குது. அது போக நம்ம காங்கேயம் நாட்டு இன மாடுகள் நிறையா இருக்குது. கறவை மாடுகள் மற்றும் கன்று மாடுகள் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. நம்ம இதைத்தான் இன்றைக்கி ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே பார்க்கலாம். ஜெய் ஃபார்ம்ஸில் பெரிய பெரிய மாடுகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இங்கே பார்க்கக்கூடிய அனைத்து மாடுகளும் லட்சக்கணக்கான விலையில் இருக்கக்கூடிய மாடுகள் தாங்க. பெரிய பட்ஜெட் இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்ற லெவலில் இருக்குது. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கான விலை உள்ள மிகவும் தரம் வாய்ந்த மாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அண்ணா வந்துட்டு ஒவ்வொன்றா விலை சொல்ல போகிறாரு. நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே கட்டியிருக்கக்கூடிய மாடுகளை தான் நம்ம அப்படியே ஒவ்வொன்றா காணொலி எடுத்துகிட்ருக்கோங்க. நம்ம ஜெய் ஃபார்ம்ஸ் தாங்க வந்திருக்கோம். ஜெய் ஃபார்ம்ஸோடைய கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்கு. 9842250068. அதே மாதிரி இன்னொரு நம்பர் 9994474968. மாடுகளை காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கான்டாக்ட் டீட்டெயில் காட்டிட்டோம். சித்தம்பலம், பல்லடம், திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடத்துக்கு பக்கத்தில் சித்தம்பலம் அப்படின்ற பகுதியில் தான் இந்த ஃபார்ம்ஸ் ஆனது இருக்குது. நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் லொக்கேஷன் கொடுக்குறோம், அதை பார்த்துக்குங்க. பி குழந்தைவேல் அவங்களோட பேர், ஜெய் ஃபார்ம்ஸ் ஓனரோட பேர். பெரிய பெரிய பெருங்கூட்டு மாடுகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இங்கே இருக்கக்கூடிய 5 மாடுகளும் பெரிய பட்ஜெட் மாடுகள். இங்கே ஒரு காரி காளைங்க பயங்கர முறப்பாக நின்றுட்டுருக்குது. நம்ம அதனால் ரொம்ப பக்கத்தில் போகலை, கொஞ்சம் தள்ளி நின்று தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் இதுலேயே ஒரு நல்ல ஜூமிங்கில் இருக்குது. அழகிய ஒரு காங்கேயம் காரி. மண் பறைச்சி பாருங்கள், உடம்பெல்லாம் மண்ணாக ஒட்டி இருக்குது. இந்த பெருங்கூட்டு மாடு அழகிய ஒரு காங்கேயம் மயிலை பெருங்கூட்டு மாடுங்க. அது 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு காங்கேயம் பெருங்கூட்டு மயிலை நாட்டு மாடுங்க. அது இதை பற்றின விலை விவரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் திரும்ப ஒரு டைம். நம்ம ஒரு வேளை தப்பாக சொன்னாலும் அவர் சொல்கிற விலை தான் இறுதி. இந்த செவலையும் இந்த சந்தன பிள்ளையும் பார்த்திங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய மயிலை நாட்டு மாடு. சரிங்க, செவலை நாட்டு மாடுன்னு மயிலை நாட்டு மாடுன்னு. இங்கேருந்து பார்க்கும்போது சந்தன பிள்ளை மாதிரி இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது செவலை. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று தனித்தனியாக 2 லட்சம் சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்டுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம ஃபார்மில் என்னென்ன மாடுகள் பார்க்க போகிறோங்கன்னா அப்படியே நம்ம டீட்டெயில். இன்னைக்கு வந்து நம்ம ஜெய் ஃபார்ம்ஸ் இல்லைங்கண்ணா. சரி, நல்ல தரமான மயில மாடு, செவலை, பிள்ளை எல்லா கலர்லேயும் மாடு இருக்குது. நல்ல டாப் குவாலிட்டி, நல்ல பழைய வர்க்கமான மாடு இருக்குது. மாட்டில் பார்த்தாலும் ஒவ்வொன்றுமுடைய மாட்டிலுடைய இது கண்டிஷன் எப்படின்னு தெரியுமுங்க. சரிங்கண்ணா. இது வரங்க இன்னைக்கு மயில மாடு நல்ல டாப் அண்டு நல்ல திருவு கொம்பு. சரிங்கண்ணா. நல்ல சூப்பர் நம்பர் 1 குவாலிட்டி. ஓகே. அந்த மாடு இது வரங்க, இது நல்ல டைப்பு. ஓகேங்கண்ணா. இது வரங்க, இது நல்ல சூப்பர் குவாலிட்டி பால் மயிலையில். சரிங்க. இது வந்து சந்தன பிள்ளைங்கண்ணா. சந்தன பிள்ளை. ஓகேங்கண்ணா. அது செவலை. ஓகேங்கண்ணா. இது வந்து செவலை கிடாரி, பல்லே போடல. பல்லே போடல, நல்ல டாப் கிடாரிங்க. அது மயிலைங்கண்ணா. ஓகே. 2 பல்லு. சரிங்க. அது கண்ணு மாடு. ஓகே. அந்த மாடு வந்து கொடுத்துட்டுங்க. செவலை கொடுத்தாச்சு. அந்த செவலை பொள்ளாச்சி கொடுத்துட்டுங்க. ஓகேங்கண்ணா. இந்த மாடை வந்து தரமான மாடெல்லாம் வந்து சரி நம்ம ஜெய் ஃபார்ம்ஸில் இந்த மாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். உண்டாங்க கூட 2 மாடு வந்துட்டு இருக்குங்க. சரிங்க. இந்த மாட்டில் இந்த மாடு இந்த ஒரு 6 மாடு மாறிங்க. சரிங்கண்ணா. இந்த மாடு குவாலிட்டியான இதில் இந்த 5 மாடு இருக்கு, இன்னொரு மாடு வருது. சரிங்க. அந்த பக்கம் இருக்கு இன்னொரு மாடும் கொடுங்க. சரிங்க. இந்த 6 மாடு மாறு இன்னைக்கு வந்து குவாலிட்டிலேயே மாடே கிடையாது. இன்னைக்கு காங்கேயம் மாடு வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்குது. சரிங்க. நிறைய வெட்டுக்கு போயிடுச்சு. வேற எல்லாம் எங்கேயும் போல. கறி விலை ஜாஸ்தி, நிறைய மாடு வெட்டுக்கு போகுது. வெட்டுக்கு போற மாட்டு யாரும் காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க. நாங்களும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பார்க்குறோம். திருப்பூர் சந்தையில் பாருங்க, திங்கக்கிழமை இன்னைக்கு பார்த்தோம்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாடு வெட்டுக்கு போகுது. யாருமே இறங்கி மின்னுக்கு வர மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே சொல்றாங்க நாங்கள் மாட்டை காப்பாற்றுறோம்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு தகுதிக்கு கோயிலில் போய் சாமிக்கு போடுற உண்டியில் பதிலாக தாராளமாக பசுமாட்டை வாங்கி காப்பாற்றலாம். யாரும் அந்த அளவுக்கு முயற்சி செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்களாம் வந்து இதை காப்பாற்றவும் செய்கிறோம். எல்லாமே ஒரு விவசாயம் பண்றதுக்கு, குழந்தை பாலுக்கு இந்த மாடு வந்து எல்லா யூஸும் போது கிட்டத்தட்ட நான் 20 வருஷம் பண்றேன். ஒரே மாதிரி தான் நம்ம மாடு போயிட்டு இருக்கு. சரிங்க. இந்த மாடு வரை நிறைய வந்து நல்ல குவாலிட்டி மாடு. இந்த தடவை பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல டாப் எண்ட் மாடு நம்ம இருக்கு. சரிங்க. யார் வேணாலும் சரிங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம செல் நம்பர் வந்து 98 422 568. இன்னொரு செல் நம்பர் வந்து 999 44
74,968. ஓகேங்க. காங்கை இனத்தோட மாட்டில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போச்சு. ஆனா இந்த பால் மூடைய தன்மை வந்து வேற எந்த மாட்டுலயும் வராது. கிர்ரு, சாய்வால், தார்பாரு எல்லாருமே பால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்க. இந்த பாலுக்கு இதா வராதுங்க. இந்த மாட்டை நீங்க வெயில்ல எந்த மழை எந்த வெயில போட்டிருந்தாலும் மாடு எது ஆகிறது இல்ல. சரி. பாலும் அப்படித்தான். அந்த டேஸ்ட் வந்து நீங்க குடிச்சு பாத்தீங்கனால தயிர் சாப்பிட்டு பழகிட்டா மாறா அந்த அந்த டேஸ்ட் பிடிச்சிட்டா மாத்த முடியாது. சரிங்க. அதனால காங்கை மாடு கண்டிப்பா வந்து வீட்டுக்கு ஒண்ணு கடைசி கண்ணுக்குட்டினால யாரோ ஒருத்தர் 1 2 வளர்த்தலாமுங்க. ஒரு விவசாயம் பண்றதுக்கு கண்டிப்பா இயற்கை விவசாயத்துக்கு மற்ற எல்லாத்துக்கும் பயன்படுங்க. ஓகேங்க. அதனால வந்து எங்கிட்ட இருக்கிறது வந்து இது வந்து டாப் அண்ட் குவாலிட்டி. இதெல்லாம் சோ குவாலிட்டியான மாடு. சரிங்க. இந்த 5 6 மாடு பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் குவாலிட்டி. சரிங்க. அதனால வந்து இது விலைக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஓகேங்க. ஒரு மாடு 50,000 கூட நம்ம கிட்ட கிடைக்கி. சரிங்க. கண்ணுக்குட்டி ஒரு 20,000 கிடைக்கி. சரிங்க. காலக்கண்ணு ஒரு 15,000 கிடைக்கி. இந்த மாதிரி எல்லா விலையில இருக்கு. இதெல்லாம் வந்து டாப் அண்டான மாடு. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த மாடு வந்து 10 லட்சம் ரூபா சொல்றேங்க. இந்த மயில மாடு. சரி சரி சரி. உடலே டாப் அண்ட் சோலை வின் பண்ணா. சரிங்க. இந்த மாடு 10 லட்சம் ரூபாய்னா இந்த மாடு விலை சொல்றேங்க. சரி சரி. டாப் எண்டான மாடு. ஓகே. இது நல்ல திருவொம்பல மாடு. இந்த மாடு 3 லட்சம் ரூபாய் சொல்றேன். சரிங்க. அந்த மாடு 3 லட்சம் ரூபாய் சொல்றேங்க. ஓகேங்க. இதுக்கெல்லாம் வந்து என்ன இந்த மயிலையில நல்ல குவாலிட்டியான மாடு. ஓகேங்க. ஏன் இந்த விலைன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி குவாலிட்டி நல்ல போட்டோ எடுத்துங்க. நல்லா எத்தனை பேர் வீடியோ போட்டாலும் இந்த 3 மாடு மாடு இருக்குதானே பார்க்க சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் ஒவ்வொரு மாடும் நான் விலை சொல்றேன். எடுத்து வீடியோ வெளியே எடுத்து ஓட்டி காமிக்கிறேன். சரிங்க. மாட்டை பார்க்கலாம். பாருங்க இந்த டாப் எண்ட் மாடு 10 லட்சம் ரூபாய் சொல்றேங்கண்ணா. சோலை வின் பண்ணனது. நல்ல பால் மயில டபுள் பர்த் மாடு மாடு மாடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் மாடு. சும்மா அப்புறம் மாடு வந்து எங்கிட்ட வந்து டபுள் பர்த் பெருங்கூட்டு மாடுன்னு சொல்லுவாங்க. சோ குவாலிட்டி இந்த மாட்டை சோ குவாலிட்டி பார்த்துட்டு மத்த மாட்டை வந்து நீங்க மத்த மாடு இருக்கு இல்லையான்னு பாருங்க. இது வந்து ஜெய் ஃபார்ம்ஸ்ல இருக்குதுங்க. சரிங்க. தரமான காங்கை மாடு வேணா எனக்கு எப்ப வேணாலும் காண்ட பண்ணுங்க. இந்த மாட்டு மூணு விலை 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய். டாப் அண்ட் குவாலிட்டி பாருங்க. இந்த மாதிரி சோ குவாலிட்டி மாடு இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. சும்மா எந்த மாட்டை வேணாலும் பார்த்துட்டு எங்களுக்கு சோ குவாலிட்டின்னு விளம்பரம் கொடுப்பாங்க. மாட்டை காமிச்சு கரெக்டான மாடு அந்த திமிழ் அமைப்பு மாடு நிறம் இதெல்லாம் பார்த்து சொல்லுங்க. ஓகேங்களா. விலை 10 லட்சம் ரூபாய். ஆமாங்க. ஓகே. ஓகேங்களா. ஓகே. காங்கை மாட்டுல நம்பர் 1 இது வந்து நம்பர் 2ன்னு சொல்லலாம். சரிங்க. அந்த மாட்டுக்கு நம்பர் 2. தமிழ்நாட்டுக்குள்ள நம்பர் 1. ஓகேங்க. இந்த மாடு வந்து 3 லட்சம் ரூபாய் சொல்றேங்க. சரிங்க. அந்த திரு கொம்பு கால் கருப்பு அந்த உடம்பு எல்லாமே இருக்குங்க. சரிங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெய் ஃபார்ம்ஸ்ல விளம்பரத்தை பாருங்க. சும்மா விலையச்சுன்னு எங்கிட்ட மொத்தத்துல ஒரு வரந்தை கட்டுவாங்க. சரிங்க. சின்ன மாட்டுக்குள்ள எங்கிட்ட 40,000க்கு மாடு இருக்கு. சரி. இந்த குவாலிட்டி மாட்டுக்கு தான் விலை வந்து அதுக்குள்ள பொருள் தான் நம்ம கேட்கறோம். தரமான மாடு வேணா நீ எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாமுங்க. சரிங்க. 98 422 சரிங்க 568. இன்னொரு செல்லும் போது 9994474968. ஓகேங்க. அதே பாருங்க அந்த ஆள பாருங்க எப்படி டாப் மாடு அப்படியே அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கணும். கொண்டா அப்படியே கிட்ட கொண்டு வா பாருங்க எப்பேற்பட்ட மாடு எந்த குவாலிட்டின்னு பாருங்க மாட்டுல பாருங்க. பழைய வர்க்கம் பழைய டைப் மாடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. இந்த 2 மாடும் பாருங்க பழைய டைப் மாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. பழைய திரு கொம்பு ஒரிஜினல் காங்கி பிரீடு 6 லட்சம் ரூபாய் சொல்ற 2 மாடுமே. சரிங்க. 2 8 மாசம் 8 மாசனைங்க. சரிங்கண்ணா. நீங்க கேட்கற மாதிரி அந்த குவாலிட்டி வந்து இந்த மாட்டுல கண்டிப்பா உண்டு. நம்ம செல் நம்பர் வந்து 98 422 568. ஓகே. 9994474968. ஓகேங்கண்ணா. குவாலிட்டி வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரி. காங்கை மாடு வேணா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. பிற இன ஜாதி மாடு எனக்கு கான்டாக்ட் பண்ண வேண்டாம். ரைட்டுங்க. காங்கை மாடு கிடாரி கண்ணு காலக்கண்ணு ஜோடி காலை பூச்சி காலை இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க. சரிங்க. ஓகேங்க. இது ஈத்து எத்தனை நீத்துங்கண்ணா? ஈத்து இதுக்கெல்லாம் ஒன்று போட்டால் 4வது கண்ணு. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. பாருங்க 2மே அந்த அப்படியே அக்கா தங்கச்சி மாதிரி குவாலிட்டி இருக்கு. ஆமாங்கண்ணா. அப்படியே காட்டலாமாங்கண்ணா? என்னங்க அப்படியே நடக்காட்டி காட்டலாம். வாங்க வா இங்க பிடிச்சு வா. ரெண்டும் பாருங்க ஜோடி மயிலை நாட்டு மாடுகள். 4ஆம் ஈத்து 2 8 மாசம் சென. போது அப்படி நிக்கணும். ஓகேங்கண்ணா. இது 2 விலை என்னங்கண்ணா சொல்லுது? 3 6 லட்சம். 6 லட்சம். ஜோடியா 6 லட்சம். தனித்தனியா வாங்கினா 3 6 லட்சம். ஓகேங்கண்ணா. நீங்க கேட்குற மாதிரி குவாலிட்டியான மாடு. தரமான சந்தன பிள்ளை செவலை மாடு.
தரமான செவல மாடு சந்தனப்பிள்ளை. இது ரெண்டுமே இது கிட்டத்தட்ட 8 மாசம், அது வந்து 9 மாசம். இதோட விலை வந்து 4 லட்சம் ரூபா சொல்றேன். 4 லட்சம் ரூபாய். 4 லட்சம் ரூபா. 3 6 லிட்டர் பால் கறந்துக்கலாம். ஓகேங்கண்ணா. நல்ல டாப் அண்ட் நல்ல குவாலிட்டி. சரிங்கண்ணா. டாப் அண்ட் குவாலிட்டி. ஆமா, இது ரெண்டு 4 லட்சம் ரூபா சொல்றேங்க. சரிங்கண்ணா. இது வந்து செவல மாடு சந்தனப்பிள்ளை. 3 6 லிட்டர் பால் கறக்கு. சரிங்க. நல்ல மாடு, அந்த ஹைட்டு வெயிட்டு பா. ஓகே, அப்படி சந்தனப்பிள்ளை மற்றும் செவலை. அண்ணா இப்போ இது எத்தனாவது ஈத்துங்கண்ணா இது? இந்த மாடு இந்த ரெண்டு, இது 3 அனைத்து 3 அனைத்து. சரிங்க. இந்த ரெண்டு வளர்த்தி விட்டு காட்டு 2 லட்சம் ரூபா சொல்றேங்க. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் ஈத்து மாடுகள். நல்ல டாப் அண்ட் குவாலிட்டியில் நம்ம பார்த்தா மொத்தம் 5 மாடுகள் அப்படியே நிற்கிட்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் குவாலிட்டியான மாடுகள். காராம்பஸ் பாருங்களா, இந்த மாடு 2ஆம் நேத்துங்க. 2ஆம் நேத்து. இன்னும் 4 நாள் கண்ணு போட்டுரு. சரிங்க. இதோட விலை 75 ரூபா சொல்றேன். 75 ரூபா சொல்றேன். தரமான மாடு. இது வந்து ஷோ குவாலிட்டிக்கு வராதுங்க. சரிங்க. எல்லாருமே இந்த மாட்டை ஷோ குவாலிட்டின்னு ஒரு விளம்பரம் போடுவாங்க. சரிங்க. இது வந்து ஷோ குவாலிட்டிக்கெல்லாம் வராது. வீட்டுக்கு நல்லா பால் கறக்கு. சரிங்க. 2ஆம் நேத்து 2 5 லிட்டர் பால் கறக்கு. சரிங்க. கறவைக்கு சூப்பரா இருக்கு. இதோட விலை வந்து 75,000 ரூபாய் கொடுத்துடலாங்க. 75,000. கரெக்டான பட்ஜெட், கரெக்டான வீட்டு கறவைக்கு தேவைன்னா பால் கறவைக்கு நல்லா கறக்குங்க. ஓகேங்க. நம்ம செல் நம்பர் 98 422 568. ஓகே. ஜெய் ஃபார்ம்ஸ். ஓகேங்க. அப்புறம் இந்த மாதிரி மாட்டை ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்கன்னா ஷோ குவாலிட்டின்றாங்க. இதுவே சரி. அதையும் நம்பி நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. ஓகேங்க. அப்ப நம்ம இது இவ்வளவு நேரம் காட்டுன அனைத்துமே ஷோ குவாலிட்டி மாடு. இவ்வளவு நேரம் காணிச்சதா ஷோ குவாலிட்டியான மாடுங்க. அந்த காங்கை மாதத்துல ஷோ குவாலிட்டினா அந்த பெருவெட்டு, அந்த டைப்பு, இதெல்லாம் வந்து 2ஆம் நம்பர் மாடு. ஓகேங்கண்ணா. இது வீட்டு கறவைக்கு நல்லா இருக்கு. சரி. நல்லா கறவைக்கு தப்பு இல்லாம நல்லா கறவை. ஓகேங்க. கறவைக்கு இந்த மாதிரி நாட்டு மாடு வளர்த்தணும் அப்படின்றவங்க இது வாங்கிக்கலாம், தாராளம் வாங்கிக்கலாம். இதோட விலை 75,000 ரூபாய். 75,000 ரூபாய். இது வந்து கண்ணு கிடாரி கண்ணுங்க. சரிங்கண்ணா. 4 பல்லு. 4 பல்லு மாடு. 4 பல்லு கிடாரி கண்ணு. ஓகே. கறவைக்கு 2 லிட்டர் கறக்கு. சரிங்க. இதோட விலை வந்து 70 ரூபா விலை சொல்றாங்க. 70,000. ஆமா, 4 பல்லு. ஆமா, கிடாரி நல்ல விலை இருக்கும். எல்லா டைப்பும் இருக்கு. ஓகேங்கண்ணா. நம்பர் 1 கிடையாது. சரிங்க. இது வந்து நம்பர் 2. ஓகேங்க. பால் கறவைக்கு நல்லா இருக்கு. இதோட விலை வந்து 70 ரூபாய்னு கொடுத்துருவோம். 70 ரூபாய். இது ஈத்து 4 தலைச்சேன். தலைச்சன் ஈத்து. தலையீத்து ஃபர்ஸ்ட் ஈத்து 4 பல்லு. ஓகேங்கண்ணா. கண்ணுங்கண்ணா? கண்ணு கிடாரி கண்ணு. நல்லா இருக்கு. வீட்டுக்கு ஒரு 1.5 3 லிட்டர் சரங்கமா பால் கறக்கு. சரிங்க. தரமான மாடு வேணா நீ எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்கண்ணா. பொதுவான விஷயம், எல்லா மாட்டையும் ஷோ குவாலிட்டின்னு நிறைய பேர் சொல்லிடுறாங்க. சரிங்க. ஷோ குவாலிட்டி மாடு அது அந்த பெருங்கூட்டுக்குள்ளதான் அதுதான் ஷோ. அப்புறம் இந்த நார்மல் அவன தகுதிக்கு வந்து நம்ம ஒரு 40,000 ரூபாய்க்கு கூட மாடு இருக்கு. சரி. 50ல இருந்து மாடு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி காங்கை மாடு வளர்த்தல. எல்லாருமே வந்து அப்படி வளர்த்தணுங்கிறது கிடையாது. கண்டிப்பாங்கண்ணா. நம்மளுக்கு என்ன தோணுதோ, நம்மளுக்கு ஒரு பால் பர்பஸ், ஒரு அளவான விவசாயம் பண்றோம், வீட்டுக்கு தேவைன்னா அதுக்கு ஒரு 50 55 60 70 இந்த மாதிரி மாடு வாங்கி தாராளமா வளர்த்தலாங்க. சரிங்கண்ணா. ஓகேங்க. இது 70 ரூபா பட்ஜெட். 70 ரூபா பட்ஜெட். ஓகே. இன்னைக்கு பாருங்க 2 குவாலிட்டியான மாடு. சரிங்கண்ணா. இப்பதான் வாங்கினேன். ஜெய் ஃபார்ம்ஸுக்கு 2 ஒரே பக்கம் இருந்தது. ஓகே. செவல மாடு, காரி மாடு. 2 கண்ணு. காரி மாடு வந்து கண்ணு போட்டிருக்கு. சரிங்க. மயில மாடு வந்து செனை. தரமான மாடு இது ரெண்டுமே. சரிங்க. பழைய டைப்பான மாடு. அப்படி முன்னுக்கு நல்லா பின்னால போர்ஷன் பாருங்க. நல்ல குவாலிட்டி. காரி மாடுன்னா மிகப்பெரிய நல்ல உடம்பு. பருத்து நல்லா இருக்கு. நல்லா கறக்கு. 3 to 3.5 லிட்டர் இந்த மாடு பால் கறக்கு. இந்த மாடு செனை இப்பதான் 4 மாசம் ஆச்சு. மயிலைங்க. தரமான மாடு. இந்த 2 மாடு வேணாலும் சரிங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். 98 422 568. இன்னொரு செல் நம்பர் வந்து 39 44 74 968. நம்மகிட்ட பாத்தீங்கன்னாலே தெரியும் மாடு மூட தரம் என்னன்னு. சரி. எல்லாருமே சும்மா வரந்தி என்ன சொல்லுவாங்க, குழந்தைகளோட விலை வச்சு ஜெய் ஃபார்ம்ஸ்ல விலை வச்சுங்குவாங்க. மாட்டுக்கு போலதான விலை கேட்கறோம். யாரையும் சும்மா வந்து 20 ரூபா மாட்டுக்கு 40,000 கேட்கறது, 40,000 ரூபாய் மாட்டுக்கு நம்ம 80,000 கேட்கறது இல்ல. அந்த குவாலிட்டி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி விலை கேட்டுதான் விலை மாடு கொடுக்குறோம். ஃபுல் கேரண்டி, வாரண்டி. உறுதியா வந்து மாடு நிக்கலையே 3 நாள் 4 நாள் மாடு நிக்கலையே மாட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். ரைட். எந்த மூலையில இருந்தாலும் சரி அதுக்கு ஃபுல் கேரண்டி கொடுத்து தரப்படும்.
சரிங்கண்ணா. சும்மா எல்லாம் சொல்லுவாங்க. ஆ. நான் உறுதியா வந்து செய்யறேன். அந்த ஊர்ல பழக்கமா இருந்தா ஒரு 20,000 ரூபாய் 10,000 ரூபாய் பணத்தை நிறுத்திட்டு மாட்டை ஏத்திட்டு போங்க. ஒரு ரெக்கமெண்ட் சொன்னாங்கன்னா பணமே கொடுக்க வேண்டாம், 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க. சரிங்க. எனக்கு ஒரு ஒருத்தர் கோயம்புத்தூர் ஒருத்தர் தெரிஞ்சு அவர் ரெக்கமெண்ட் சொல்லிட்டாங்கன்னா போய் கறந்து பார்த்து மறுபடி பணம் அனுப்பிச்சுடலாம். ஓ சரி சரி சரி. அந்த மாதிரி தரமா மாடு கொடுப்பாங்க. ஓகேங்கண்ணா. போட்டு பின்னால மாடு அனைத்து மாடுகளுக்கும் குவாரண்டி வாரண்டின்ட்டு அனைத்துமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க 2 மாடு எவ்வளவு குவாலிட்டியான மாடுன்னு பாருங்க. நல்லா வால் எவ்வளோ தூரம் தொங்குது பாருங்க. சுப்பிரமணியம் அந்த மாட்டை கட்டிட்டு வா. கட்டு இங்க கட்டு, இங்க மரத்துல கட்டு, இங்க கொண்டு வந்து கட்டு, இப்படி இடத்துல கட்டிட்டு அந்த மாட்டை குவாலிட்டி. ஓகேங்கண்ணா. காரி காரி இது எத்தனை மாசங்கண்ணா இருக்குது? இதுக்கு என்ன பார்த்தா 7 மாசம் ஆச்சு. 7 மாசம் ஆச்சு. 7 மாசத்துக்குன்னு. ஓகேங்கண்ணா. இது மூணு கண்ணு விலை வந்து 40,000 ரூபாய் சொல்றேன். 40,000. ஆமா. அது என்னன்னா அந்த குவாலிட்டிக்கு. சரிங்கண்ணா. அம்மா பாருங்க குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு. இது காரியாங்கண்ணா காராம்பஸ்? காரி காரி. மாடு வந்து காராம்பஸ். ஓகே. மாடு காராம்பஸ். இது கண்ணு காரி. மாடு இப்பதான் வந்திருக்குது, இப்ப இறக்குறாங்க. மாடு பாருங்க என்ன வெயிட் இருக்குன்னு பாருங்க. பெருங்கூட்டு மாடு இந்த சிறு மாடை பிடிச்சி கேமரால ஜூம் பண்ணிட்டு. சரிங்க. எங்களது பெருங்கூட்டு மாடுங்குவாங்க. பெருங்கூட்டு மாட்டை நல்லா பாருங்க, இதுதான் பெருங்கூட்டு மாடுங்கிறது. அப்புறம் எல்லாருமே சோ குவாலிட்டி. எந்த மாட்டுக்கு சோ குவாலிட்டி பார்த்தோம்னா அப்புறம் மாட்டுல வந்து 100 மாடு பாத்தீங்கன்னா 98 மாடு சோ குவாலிட்டிங்கிறாங்க. அப்ப அந்த மாட்டு மூடைய அந்த குவாலிட்டி பாருங்க, அப்பதானே எது சோ இல்லைன்னு தெரியும். நல்ல சோ குவாலிட்டி, பழைய டைப் கொம்பு. சரிங்க. நல்ல இது கிட்டத்தட்ட இப்பதான் இது வந்து 4 மாசம் செனை. 4 மாசம் செனைங்க. ஓகேங்கண்ணா. இது விலை என்னங்கண்ணா சொல்றீங்க? இது விலை 1.10 சொல்றேங்க. 1.10. ஓகேங்கண்ணா. 4 மாசம் செனை 1.10. அண்ணா இது ஈத்துங்கண்ணா? ஈத்து 4 ஈத்து ஆச்சுங்க. 4 ஈத்து. கவதை மேல விடு, கீழே தலை தொங்குற கூட்டுட்டு மாடு என்ன நீ கொண்டு வா. அடுத்த மாட்டு கொண்டாங்க வா. காரிங்க. காரி. ஓகே. நல்ல நேரம் 6 லிட்டர் பால் கறக்கு. சரிங்கண்ணா. நல்ல உடம்பு, நல்ல மடிகாம்பு சுத்தம். சரிங்க. நல்ல குவாலிட்டி. ஓகேங்கண்ணா. இது கண்ணு மாடு? இது கண்ணு மாடு. இது கண்ணோட இருக்குது. 1.35 விலை சொல்றேங்க. 1.35. ஆமாங்க. ஓகே. மாடை திருப்பி விட்டு இருக்கு. அப்படி போய் தள்ளி செல்ல. நல்ல குவாலிட்டி. கண்ணு நல்ல கண்ணுங்க. ஓகே. இது 1.35 ஃபைனலா கொடுத்துடலாம். ஓகே. கண்ணு காரி கண்ணு. இந்த கடாரி கண்ணு வந்து காலக்கண்ணுங்க. காலக்கண்ணு. ஆமாங்க. அப்படி போங்க திருப்பி கொண்டு அப்படி கொண்டு காடியில் போடு மேல. நல்ல குவாலிட்டியான மாடுங்க. ஓகே. நல்ல காரியில நல்ல குவாலிட்டி. ஓகே. இது ஈத்து எத்தனை ஈத்துங்கண்ணா? ஈத்து போறதுக்கு 4வது கண்ணுங்க. 4வது கண்ணு. 4வது கண்ணு. ஓகே. 1.35 ஃபைனலா கொடுத்துடலாம். 1.35 ஃபைனல். ஆமா. ஓகே. காரி மாடுங்க போட்டோ விடுங்க. வாக்கூட திருகினி போட்டோ விடுங்க. நல்ல குவாலிட்டியான காரி மாடு, நல்ல குவாலிட்டி. சரிங்கண்ணா. நல்லா பார்த்து 6 லிட்டர் பால் கறக்கு. ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க தாமணி சொல்லி லட்சுமி சொல்லிங்குவாங்க. சரிங்க. அதெல்லாம் வந்து மாடு விற்கிறதுக்கு வாங்குறதுக்காக ஒரு பொய் சொல்றதுங்க. ஓ. முறையா மாட்டுல இருக்க வேண்டிய சுழி இருந்தா போதுங்க. சரிங்கண்ணா. அப்படி பார்த்து எல்லா மாட்டுலயும் தாமணி சொல்லி இருக்கணும் இல்லைங்க, லட்சுமி சொல்லின்னு சொல்லிங்க. அதெல்லாம் வந்து வியாபாரத்துக்காக சொல்றதுங்க. சரிங்க. இருக்கிற சுழி வந்து கரெக்டா இருந்தா கரெக்டுங்க. ஓகே. மொத்தம் எத்தனை சுழிங்கன்னா நல்லா சுழி இருக்கணும். கரெக்டா வந்து மாட்டுக்கு சுழின்னு பாத்தீங்கன்னா. சரிங்கண்ணா. இது வந்து நெத்தி சுழிங்க. சரிங்கண்ணா. இங்க இருக்கு 1. ஓகே. இது வந்து ஒரு சுழிங்க புடனி ராசா சுழின்னு சொல்லுவாங்க. சரிங்கண்ணா. காது சுழி இந்த நேரம் 2 தள்ளி தள்ளி இருக்கணும். சரிங்கண்ணா. இது மாதிரி இங்க ஒரு சுழி இருக்கணும். ஓகேங்க. இது போக எக்ஸ்ட்ரா சுழி இருக்குதா. சரிங்க. கால் சுழி கால் விலங்கு இருக்குங்க. ஓகேங்க. இந்த புடனையில மின்னும் இருந்தா புடனி வெட்டு சுழின்னு சொல்லுவாங்க. சரிங்க. இந்த இதழ் இருக்கிறத அசவு சுழி மின்பாட பின்பாடைன்னு சொல்லுவாங்க. நெத்தியில 2 இருந்தா இடிமேல் இடின்னு. சரிங்க. சொல்லுவாங்க. இந்த சுழி எல்லாம் இல்லாம இருந்தா சரி, ஒவ்வொரு சுழி இருந்தா போது கரெக்டாங்க. ஓகேங்கண்ணா. இதுக்கு என்னன்றாங்க 2 வகை தாமணி சுழி இருந்தா ஐயோ தாமணி சுழி இருந்தா மிகப்பெரிய யோகன்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இருக்கிற சுழி பசுமாட்டு கரெக்டா இருந்தா சரி. சரி சரிங்க. அதே மாதிரி இங்க உடனே லட்சுமி சுழிங்க. எனக்கு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் லட்சுமி சுழி நான் நல்லா பார்த்ததே இல்லைங்க. சரிங்க. என்னுடைய அனுபவத்துக்கு லட்சுமி சுழின்னா இன்னைக்கு வரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லைங்க. சரிங்களா. பார்த்ததும் இல்ல. ஓகே. லட்சுமி சுழி இருக்குதுங்க, ஒருத்தர் தாமணி சுழி இருக்குவாங்க, அதெல்லாம் கிடையாது. இருக்க வேண்டிய சுழி கரெக்டா இருந்தா சரி. ஓகே. மாடு அந்த அழகு லட்சணத்துக்கு தான் பணம்.
வேற வந்து இதுக்கெல்லாம் கிடையாதுங்க. சரி சரி. சுழிக்கெல்லாம் பணம் கிடையாது. ஓகே ஓகே ஓகேங்க. ஓகேங்கண்ணா, இதுதான் இருக்க வேண்டிய சுழிகள். ஓகேங்கண்ணா. அப்புறம் காங்கை மாட்டுல காராம்பஸ் இருக்கு, மயிலை இருக்கு. அது வந்து காங்கை மாட்டுல காரி. சரிங்க. இது காராம்பஸ். இது காராம்பஸ், இது காரி. இது காரி. ஓகேங்கண்ணா. காரிக்கு காராம்பஸுக்குமான டிஃபரன்ஸ் அப்படின்னா டிஃபரன்ஸ் அது வந்து சுத்தமா கருப்பா இருக்குங்க காராம்பஸ். சரிங்க. அப்புறம் காரி மாடு அந்த காம்பு இதெல்லாம் வெள்ளையா இருக்கு. இந்த காம்பெல்லாம் வெள்ளையா இருக்கறனால இது காரி. ஓகே, இது காரிக்கும் காராம்பஸுக்குமான வித்தியாசம். ஓகேங்கண்ணா. இந்த மாடு 55,000 கொடுத்துருக்கிறேன். சரிங்கண்ணா. அந்த செவலை மாடு. செவலை. ஓகேங்கண்ணா. வீட்டு பாலுக்காக. சரிங்க. கண்ணு கிடாரிக்கனோட உள்ள நிக்கிற கண்ணுக்குடியோட 55,000 அந்த மாடு இன்னைக்கு. சரிங்கண்ணா. கொடுத்துருக்குறேனுங்க. ஓகேங்க. பாரு இந்த மாடு 70 தான் சொல்றேன். சரிங்க. அந்த மாடு வந்து குவாலிட்டிக்கு தகுந்ததை விலை சொல்றேங்க. ஓகேங்கண்ணா. இந்த காராம்பஸ் என்ன விலைங்கண்ணா? கண்ணு இல்லை, கண்ணு மட்டும் தான் கொடுக்குற, மாடு கொடுக்கறது இல்லைங்க. கண்ணு மட்டும் 40,000 ஃபைனல்னா கொடுத்துடலாம். ஓகேங்கண்ணா. இது கண்ணு மட்டும்தான் விற்பனை, காராம்பஸ் வந்து விற்பனை கிடையாது. அது வந்து அவங்க வளர்ப்புக்காக வச்சுருக்காங்க. ஸோ இது மட்டும் சேல்ஸ். செவலைங்க. சரிங்கண்ணா. இன்னும் பல்லே போடல. சரிங்க. நல்ல நல்ல ஜம்முன்னு வரும். ஓகேங்கண்ணா. இதோட விலை வந்து இந்த கிடாரி முடி வந்து 75,000 சொல்றேங்க. 75,000. இன்னும் ஒரு 10 நாள் கண்ணு போடுறதுக்கு. சரிங்க. நல்ல மடி காம்பு சுத்தம். நல்ல கிடாரி நல்ல நீளம். 75,000 கொடுத்துடலாம். 75,000 கொடுத்துடலாம். பல்லே போடலாம். சரிங்கண்ணா. நல்ல ஜாதி கிடாரி. நல்ல நீளம். சரிங்க. திமிழ் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. இதுதான் தலையீத்து இல்லைங்க? தலையீத்து. ஓகே. அதனால மாட்டுக்கு தகுந்ததை விலை சொல்லுவோமுங்க. சரி சங்கர இந்த கிடாரிக்கு சும்மா ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க. சரி. விளையச்சுன்னு சும்மாவே எங்கிட்ட வெறும் பறந்து கிளப்பி விட்டுருவாங்க. அந்த குவாலிட்டி தெரியாம. சரி சரி சரி. அப்புறம் எது பார்த்தாலும் ஷோ குவாலிட்டின்றாங்க. எந்த மாடு ஷோ குவாலிட்டி பார்த்துட்டீங்களா? இன்னைக்கு எங்கிட்ட இருக்கிற மாட்டை இந்த கிட்டத்தட்ட இந்த 6 மாட்டை பாருங்க. சரிங்க. இதுல 4 5 அந்த காரி மாடு. இதுதான் பெருங்கூட்டு மாடுங்கிறதுக்கு அர்த்தம். ஓகேங்கண்ணா. இதை விட்டு போட்டு இது வர இந்த கிடாரி வந்து நல்ல பெருங்கூட்டம் வரும். இன்னும் பல்லே போடாதனால இது பெருங்கூடா வரும். ஆமாங்க. ஓகேங்க. இன்னும் பல்லே போடல. சரி. காட்டுங்கண்ணா. பல்லே போடல. சரிங்களா? ஓகேங்கண்ணா. பல்லே போடல. இந்த மாதிரி இருக்கிறத பெருங்கூட்டு வருங்க. சரிங்கண்ணா. நிறைய பேர் விளம்பரத்துக்காக ஷோ குவாலிட்டின்னு அதை நம்பி நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. ஓகே. தரமான காங்கை மாடு வேணா நீ கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்கண்ணா. பிற இன சாய்வாலு கிர்ரு தார்பா இருக்கிற இந்த மாதிரி மாடுல எங்கிட்ட நாங்க வாங்கி விற்கிறதும் இல்லை. சரிங்க. ஜெர்சி கிராஸ் இதெல்லாம் விற்கிறது இல்லை. காங்கை மாடு வேணா காங்கை கிடாரி காலக்கண்ணு இந்த மாதிரி பூச்சிக்காலை. சரிங்கண்ணா. எது வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாங்க. ஓகேங்கண்ணா. இது பூச்சிக்காலையில எப்படிங்கண்ணா? அது பூச்சிக்காலையில பாருங்க இந்த காலை 75,000 சொல்றேங்க. இந்த 2 பல்லு அது 2 பல்லு அது 1.5 லட்சம் சொல்றேன். ஓகேங்கண்ணா. அந்த பூச்சி 1.5 லட்சம் சொல்றேன். கருப்பு பூச்சி. கருப்புங்க. காரி. அது காரி தானுங்கண்ணா? காரி காராம்பஸ் பூச்சி. காராம்பஸ். ஆமா. ஓகே. அது 1.5ங்களா? 1.5. இந்த கருக்காமயிலிங்கண்ணா இது? அது 1.5. இது 1.5. ஆமா. இது 85,000. 85,000. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம பேரு மறுபடியும் ஒரு டைம் டீடைல் சொல்லிடுங்க. நம்ம செல் நம்பர் வந்து 98 422. சரிங்கண்ணா. 568. ஓகே. இன்னொரு செல் நம்பர் 9944744968. ஓகே. ஜெய் ஃபார்ம்ஸ், திருப்பூர் மாவட்டம், பல்லடம். ஓகேங்கண்ணா. குழந்தை வேலு. அப்படி போயிரு. இதை விட்டு அப்படியே அடுத்த மாட்டு கண்டினியூ பண்ணிடுங்க. என்ன போங்க தரமான காங்கை மாடு வேணா ஜெய் ஃபார்ம்ஸ்ல இப்ப 7 மாடு அட்டியில பாத்தீங்கல்ல, இதெல்லாம் நம்பர் 1 குவாலிட்டி. சரிங்கண்ணா. அது இந்த மயில மாடுனா டாப் எண்ட். ஓகேங்கண்ணா. இதுதான் ஷோ குவாலிட்டி. பெருங்கூட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்கண்ணா. இதுதான் பெருங்கூட்டு மாடு. மாடு வேணா நம்ம செல் நம்பர் 98 422 568. சரிங்க. இன்னொரு செல் நம்பர் 39 44 74 968. ஓகே. தரமான காங்கை மாடு, மயில செவலை
சந்தன பிள்ளை, கருப்பு எல்லா கலர்லயும் மாடு இருக்கு. ஓகே. ஒவ்வொரு மாட்டு பின் நோட்டம், மின் நோட்டம், கொம்பு நோட்டத்தை பாருங்க. திமல் இதுதான் பெருவட்டு காங்கி ஜாதி மாடு. இது தெரியாத நிறைய பேர் சோ குவாலிட்டின்னு இருக்கிற கேமரா கழுவி போடுவாங்க. அதில் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஜெய் ஃபார்ம்ஸ் கிட்டத்தட்ட நான் 20 வருஷமா பண்றேன். இன்னைக்கு நேரத்தில்லைங்க, முந்தா நேரத்தில் நான் வியாபாரத்துக்கு வரல. காங்கை மாடு இது 3 தலைமுறையாக வச்சிருக்கிறோம். ஆனால் வியாபாரமே வந்து இந்த 20 வருஷமா பண்றேன். காங்கை மாடு தவிர்த்து வேற எதுவும் இல்லை. தரமான காங்கை மாடு நம்மகிட்ட எப்பவுமே வந்து குறைஞ்சது 20 மாடு 30 மாடு எந்நேரம் கரண்ட்ல வச்சுட்டே இருப்போம். கறவை மாடு வேணாலும் சரி, காலக்கண்ணு, கிடாரி கண்ணு. இந்த மாட்டு மூட கிடாரி கண்ணு எப்படி இருக்குன்னு பாருங்க, காலக்கண்ணு எந்த மாதிரி வரும்னு பார்த்துக்குங்க. அப்புறம் எல்லாரும் வெறும் காலக்கண்ணை தூக்கி இது வந்து இது மூட அப்பா வந்து பெருசு, அம்மா பெருசுன்னு விளம்பரம் போடுவாங்க. விளம்பரத்தை நம்பி ஏமாறாதீங்க. நல்ல விவரமா பார்த்து மாடுவாங்க. சோ போத காரி மாடு தானே. காரிமாட்டு அண்ணா வணக்கங்கண்ணா. ஜெய் ஃபார்ம்ஸ், குலதெய்வேலை, திருப்பூர் மாவட்டம், பல்லடம், சித்தம்பலம். நம்மகிட்ட தரமான காங்கை மாடு வேணுன்னா எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம செல் நம்பர் வந்து 98 422 568. இன்னொரு செல் நம்பர் வந்து 39 44 74 968. தரமான காங்கை மாடு கிடைக்குன்னா நம்மகிட்ட வந்து 40,000 ரூபாயிலிருந்து கண்ணுக்குட்டி 15,000 மேலே கிடைக்கும். கரம் மாட்டை பொறுத்தளவு 45,000 10 லட்சம் ரூபா வரைக்கும் நம்மகிட்ட மாடு இருக்குது. அதுவாக பூச்சிக்காலை இருக்குது, ஜோடிக்காலை இருக்குது. தரமான மாடு வேணும். ஒவ்வொருத்தரும் விளையச்சுங்க. அந்த குவாலிட்டிக்கு போலதான் விலை. நிறைய பேர் வந்து எல்லா மாட்டையும் ஷோ குவாலிட்டிங்குவாங்க. எல்லா மாடு ஷோக்கு வரவே வராது. 100 மாடு எடுத்தால் ஒரு மாடு 2 மாடு தான் ஷோக்கு வருமுங்க. ஷோ குவாலிட்டி பால் மயிலை அப்படின்னு போடுவாங்க. அந்த விளம்பரத்தை நம்பி யாரும் ஏமாறாதீங்க. தரமான மாடு வேணுன்னா தரமாக பார்த்து செக் பண்ணி பார்த்துப்பாங்க. நம்ம செல் நம்பர் வந்து 98 422 568. நம்ம மாட்டை பூரா இந்த விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க. இல்லைன்னு எப்போ வேணாலும் வந்து எனி டைம் எங்கிட்ட மாடு பாருங்கள். எப்போவுமே 15 to 20 மாட்டுலேருந்து சில சீசன் 50 மாடு கூட எங்கிட்ட இருக்குது. இதுதான் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. 2 மாடு 1 மாடு வச்சுட்டு ஃபார்ம்ஸ்னு விளம்பரம் பண்ணிவிட்டு எடுத்து அடுத்த மாட்டையெல்லாம் விளம்பரம் போட்டுட்டு விற்பாங்க. நம்பி ஏமாறாதீங்க. தரமான மாடு வேணும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். செல் நம்பர் 98 422 568. நன்றிங்கண்ணா. நன்றி, வணக்கம். 40,000 நம்மகிட்ட மாடு இருக்குது. ஓகே. அதுக்காக 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொல்லி போட்டு விலையச்சுன்னு யாரையும் நினைக்க வேண்டாம். 40,000 நம்மகிட்ட 40 மேலே இருக்கு மாடு. நன்றி, வணக்கம்.